அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அவ்வளோதான், ஃபைனல்ஸ்க்கு வந்தாச்சு. நாளைக்கு ஃபினாலே. யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. யார்கிட்ட தான் அந்த கப்பு போக போகுதுன்னு சொல்லி. இருந்தாலும் கடைசியில் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. ஸோ நாளையோட நம்மளுடைய இந்த பிக் பாஸ் பயணம் முடிவடைய போகுது. ஸோ இதுக்கப்புறம் அரவிந்த் டாக்ஸ் சேனலில் வீடியோஸ் வரும். ஆனால் ஒரு 1 வீக் கழிச்சு தான் வரும். ஏன்னா கொஞ்சம் நமக்கு உடம்பு சரியில்லை, சுத்தமாக சரியில்லை. இப்போயே எனக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த பிக் பாஸ்க்குள்ளே, அடுத்த சீசன் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு நானே பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அது வெயிட் லாஸில் இருந்து, செல்ஃப் க்ரூமிங்கில் இருந்து, அடுத்த கட்டமாக சீசன் 10ல் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வேலைகளை தொடங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கலான் இருக்கேன். அது ஒரு பக்கம் நம்மளுடைய ஒரு முயற்சி இருக்கும், இன்னொரு பக்கம் கடவுளினுடைய ஒரு அனுக்கிரகம், ஒரு லக்கு, ஆசீர்வாதம், இந்த மாதிரி எதனா ஒன்று இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை நோக்கி பயணப்பட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் பிக் பாஸ் சீசன் 9 பற்றி பேச வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நாளைக்கு 6 மணிக்கு தான் ஷோ போட போகிறாங்க. அது வரைக்கும் நமக்கு பேசுகிறதுக்கு டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியேறி விட்டார்கள். வெளியேறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு வசனமாக பேசினாப்புல. எல்லா கண்டஸ்டன்ஸை பற்றியும், ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியாக அவங்களுக்கான ஒரு அட்வைஸை கொடுத்தாப்புல. அதுக்கு முன்னாடி நைட்டு ஃபைனலிஸ்டாக இருக்கக்கூடிய 4 கண்டஸ்டன்ட்னுடைய ஏவி ப்ளே செய்யப்பட்டது. அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது அஃப்கோர்ஸ் திவ்யாவுடைய ஏவி தான். ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்தது. கடைசியாக அரோராவுடைய ஏவி ப்ளே செய்யப்பட்டது. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்கள் அரோரா தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க, பார்த்தீங்களா, சபரியும் அரோராவும் கடைசியாக வந்துட்டாங்க, சபரி ரன்னரப்பு, அரோரா வின்னரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரோராவுடைய ஏவியை பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை, வெறும் 7 நிமிஷம். இப்போ திவ்யா ஏவிலாம் 10 நிமிஷத்துக்கு மேலே. ஒவ்வொருத்தருடைய ஏவி, இப்போ சபரி, விக்கல்ஸ், விக்ரம்லாம் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. அரோராவுக்கு வெறும் 7 நிமிஷம் தான். அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல, எதை போடுறது எதை சேர்க்கறதுனே தெரில. நீங்கள் அந்த ஏவி பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் அந்த ட்ரையாங்கல், இன்னொரு பக்கம் பார்வதி கூட சண்டை போடுறது, இன்னொரு பக்கம் அரோரா அழுவுறது, இதுதான் இருக்குது கரெக்டாக. ஸோ அதில் ஒரு டைட்டில் வின்னருக்கான ஒரு குவாலிட்டியோ இல்லை அதை பேஸ் பண்ணின அதை காட்டக்கூடிய விஷயங்களோ அதில் இல்லை. திவ்யாவுடைய ஏவி பார்க்கும்போது நீங்கள் அதில் சில விஷயங்களை நோட் பண்ணியிருக்கலாம். அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோவில் பேசலான் இருக்கேன், நம்ம பேசுவோம். இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஷோவில் இது வரைக்கும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி ஒரு விஷயம் அங்கே பண்ணுறாரு, அதை தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும் பட்சத்தில் ரெட் கார்டு கொடுக்கப்படும். ஆனால் அப்படி ரெட் கார்டு வாங்கக்கூடிய நபர்களை எதுலேயுமே சேர்க்க மாட்டாங்க, எதுலேயுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சீசன் 7ல் பிரதீப் ஆண்டனியை பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோஸ் கூட பல விஷயங்களில் பல இடங்களில் இல்லை. ஏவியில் கூட சில இடங்களில் அவர் வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனில் தான் அவர் பேரை கூட மென்ஷன் பண்ணி ரெட் கார்டு வாங்கிய நபர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் சொல்லுவார், ரெட் கார்டு வாங்கி வெளில போனவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த சீசனில் தான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போனவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி, அவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போனவங்களை பற்றி. ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுகிறாப்புல, ஒவ்வொருத்தரை பற்றி பேசிட்டு கடைசியாக பாரு அண்ட் கமருதீன் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க பேரை எடுக்கிறாப்புல. அவங்க பேரை சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டுறாங்க. எனக்கு அங்கே என்ன புரியல அப்படின்னா, இல்லை எதுக்கு எந்திரிச்சு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குற அளவுக்கு 2 பேரும் என்ன பண்ணாங்க? அவங்க பண்ணதே அங்கே தாங்கிக்க முடியாத, சகிக்க முடியாத, கேவலமான, அருவருப்பான, மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். அதுக்கு தான் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிருக்காங்க. ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போனவங்களை நீங்கள் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அந்த ரெட் கார்டுக்கான வேல்யூ இங்கே மங்கி போகுதா இல்லையா? சார், அவங்க இந்த ஷோவில் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க சார்.
வெளியில் அவங்களை கொண்டாடுவதும் அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களை வந்து பல இடங்கள் அடையாளப்படுத்துவதும் அது மற்றவர்களுடைய வெளியில் அவுட் சைடில் அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே தான் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே நீங்கள் அவங்கள திரும்பவும் பேசி கடைசியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க பேரை வந்து சொல்லி மென்ஷன் பண்ணி அவங்களுக்கான மரியாதையை கொடுக்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ பிரதீப் ஆண்டனி வந்து செய்யாத தவறுக்கு ரெட் கார்டு வாங்கிட்டு போனார் இல்லையா? அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு வந்து எப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்பட்டது? இந்த ஷோவில் தான் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த ஷோவில் எந்த இடத்துலையுமே நீங்கள் அவங்கள காட்டக்கூடாது, அவங்கள பற்றி பேசக்கூடாது, அவங்களுக்கு சம்பளம் கூட கிடையாது. ஆனால் இந்த 2 பேருக்கும் ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு எதுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்? இதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து விட்டுருக்கலாமே. நீங்கள் ரெட் கார்டையும் கொடுத்துட்டு அந்த ரெட் கார்டுக்கான வேல்யூவே நீங்கள் கொடுக்காம எல்லா இடத்துலையும் அவங்கள வந்து என்னமோ ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ் மாதிரியும், இவன் ஒரு பொம்பளை சோக்கு அவன் ஒரு ஆம்பளை சோக்கு, அவ்வளோதான். ரெண்டும் பண்ணிட்டு போனது கேவலமான விஷயம். அதுக்காக ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அசிங்கப்படணும், அவமானப்படணும். ஆனால் அது அவங்க 2 பேர்கிட்ட கிடையாது. இன்னொரு கூத்து என்னன்னா, ஃபினாலே ஷூட்டுக்கு வந்து கமருதீன் வந்திருக்காப்புல. சீசன் 2ல மகத்துவம் வந்தாராம். அந்த மாதிரி வந்து கமருதீனை வர வச்சிருக்காங்க. ஏன் பார்வதியை கூப்பிடல? பல இடங்களில் பார்வதி மேலே நமக்கு மாற்று கருத்து இருக்குது. ஆனால் சில இடங்களில் பார்வதி கரெக்டாக பேசியிருக்காங்க. இந்த ஷோவுக்குன்னு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஷோவை முன்னாடி வந்து முன்னோக்கி கொண்டு போயிருக்காங்க. அதை நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த ஷோவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். ஒன்று, நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பினீங்க அப்படின்னா 2 கண்டஸ்டன்ஸையும் சரிசமமாக நடத்தணும். கூப்பிட்டா 2 பேரையும் கூப்பிடணும். கூப்பிடலன்னா 2 பேரையுமே கூப்பிடக்கூடாது. இல்லை நாங்கள் கூப்பிட்டோம் அவங்க வரலை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி நடந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஒரு மெசேஜாவோ எதன் மூலமாகவோ கன்வே பண்ணலாமே. கமருதீனை ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர வச்சுருக்கீங்க, ஏன் பார்வதியை வர வைக்கல? இந்த கேள்வி வருமா வராதா? ஒரு கையில் நெய்யும் ஒரு கையில் வெண்ணையும் வச்சுட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குது சார். அன்றைக்கி கூட வந்து அந்த கார் டாஸ்கில் பார்வதி ட்ரிகர் பண்ணாங்க, பேசுறது பூரா கமருது. ஆனால் ட்ரிகர் பண்ணவங்களுக்கு நீங்கள் அதிகபட்ச தண்டனை கொடுக்குறீங்க, பேசுன அவர் வந்து நீங்கள் மன்னிச்சு விட்டுருவீங்க. நீங்கள் ரெட் கார்டே மதிக்கலை. அதை தாண்டி ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க எல்லாரும். அவ்வளோ பேச்சு பேசிட்டு அவ்வளோ கேவலமாக வந்து அவங்கள பற்றின விமர்சனங்களை வச்சுட்டு எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. எனக்கு அங்கே 2 பேரை பார்த்து புல்லரிச்சு போச்சு. 2 பெண்கள், திவ்யாவும் அரோராவும். அரோரா கூட கை தட்டியிருப்பாங்க. ஆனால் திவ்யா எந்திரிச்சுக்கு நிற்கவும் இல்லை, கையவும் தட்டல. அதுதானே சார் சரி? புரியுதுங்களா? இப்போ இதை வச்சுட்டு இந்த பீட ஃபேன்ஸு, பிஆர் குரூப்பு, இந்த ட்விட்டர் போராளிஸு, இந்த ஆடு மாடு பூனை நாய் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இவங்க 2 பேரையும் கொலைக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரிங்களா? நான் என்ன கேட்குறேன், எதுக்காக அவங்க எந்திரிச்சு நிற்கணும்? அவசியமே கிடையாது. எதுக்கு அவங்க கை தட்டணும்? அவங்க தப்பு பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க. அவர்கள் நல்லவர்கள் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தே ஆர் குற்றவாளிகள், அக்யூஸ்டுனா இந்த ஷோவில் சொல்கிறேன் நான். தப்பு பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு கை தட்டணும்? கனி பேசாத பேச்சா? சாண்ட்ரா பேசாத பேச்சா? சாண்ட்ரா அழுகுறாங்க. ஒரு பக்கம் என்னடானா கேமராவில் போய் அந்த அம்மா உருட்டிக்கிட்டு இருக்கு. பாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் பாரு, உனக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க நான் நினைக்கவே இல்லை பாரு, இப்படியெல்லாம் பேசிட்டு அவங்க மன்னிப்பு கேட்க வரும்போது மட்டும் அப்படியே ஒரு ஆக்டிங்கை போட்டு இன்றைக்கி காலையில் வேறு அந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம தனியாக பார்ப்போம். அப்புறம் இந்த தர்பீஸு 1 நம்பர் ஆம்பளை பொறுக்கி ப்ளஸ் பொம்பளை பொறுக்கி ரெண்டுமே. அவன் வந்து ஒரு பைசெக்ஷுவல் நினைக்கிறேன். ஆம்பளை பசங்களும் விட மாட்டான், பொம்பளை பசங்களும் விட மாட்டான். ஐயோ திவ்யா கிட்ட அவன் பண்ணுற டார்ச்சர் இருக்குது பாருங்க. அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸில் திவ்யா பேரண்ட்ஸ் வந்து ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம தனியாக பேசுவோம். ஒரு 3 வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி பேசுவோம். சரிங்களா? எல்லாருக்கும் நிறைய மெசேஜஸ் வந்து பிக் பாஸ் வந்து கொடுத்துருந்தாரு. முக்கியமாக பிரஜின் அவர்களுக்கு நீங்கள் வெளியில் போய் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை விட ஒரு முக்கியமான அட்வைஸ் என்ன கொடுத்தாருன்னா, சாண்ட்ராவை தனியாக விட்டுருங்க,
அவங்கள வந்து அவங்க வழியில் ஷைன் பண்ண விட்டுருங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் அவங்களுக்கு கார்டியனாக நிற்காதீங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு அட்வைஸை கொடுத்தாரு. அந்த அட்வைஸு எதுக்கு யூஸ் ஆகும்னா பிரஜனுக்கு யூஸ் ஆகும். சாண்ட்ரா கூட இருந்தால் பிரஜனுக்கு தான் கெட்ட பேர் வரும். புரியுதுங்களா? அதை மனசில் வச்சுட்டு தான் பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிரஜன் மட்டும் சாண்ட்ராவை ஒதுக்கி வச்சு இந்த கேமை கரெக்டாக விளையாடி இருந்தாரு வச்சுக்கோங்களேன், டாப் 5 அவரும் இருந்திருப்பார். ஏன்னா அதுக்கு கெப்பாசிட்டியான ஒரு பிளேயர் தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் க்ரூமிங் நடந்துச்சு, ஆடல் பாடல் நிகழ்ச்சி பயங்கரமாக போச்சு, பயங்கரமான ஒரு டான்ஸு, எல்லாரும் லிட்டரலாக இன்றைக்கி ஒரு ஏவி ப்ளே பண்ணாங்க, எமோஷனல் ஏவி, எல்லாருமே அழுதுட்டாங்க. அந்த சமயத்தில் கூட இந்த பர்வர்ட் திவாகர் வந்து ஒரு வேலையை பண்ணான். அதெல்லாம் அந்த வீடியோவில் நான் கிளியராக பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போன ஒரு கண்டஸ்டண்ட்டை நீங்கள் வந்து பெருமைப்படுத்துவது என்பது அந்த ரெட் கார்டுக்கும் வேல்யூ இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கே ஒரு வேல்யூ இல்லாமல் தான் இருக்குது. இது தேவையே இல்லை அணி. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்வதியினுடைய நண்பர்கள். புரியுதுங்களா? பார்த்தீங்களா? பார்வதி இல்லாமல் ஷோவே கிடையாது, கமருதீன் இல்லாமல் ஷோவே கிடையாது. ரியல் டைட்டில் வினர் பார்வதி தானா? ஓட்டிங்கில் 4வது 5வது இடத்துல இருந்த பொண்ணு எப்படா டைட்டில் வினர் ஆகும்? பேசலாம், மனசாட்சியோடு பேச வேணாமா? கேவலம் அரோராவை தோக்கடிக்க முடியல. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஃபைனல்ஸ்க்கு வந்துச்சு. சரி, எவ்வளோதான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற கேங்கு கிட்ட நம்ம என்னத்தை பேச முடியும்? இதில் பிக் பாஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சாக போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு விஜய் சேதுபதி பேசுவாரா அவங்க 2 பேரையும் பற்றி? கமருதீன் கிட்ட பேசுவார்ல? என் பாயிண்ட் ஒன்று தான், அவாய்ட் பண்ணால் மொத்தமாக அவாய்ட் பண்ணணும், இல்லைனா அவாய்ட் பண்ணக்கூடாது. கூப்பிட்டா 2 பேரையும் கூப்பிடணும், இல்லைனா 2 பேரையுமே கூப்பிடக்கூடாது. நியாயப்படி ரெட் கார்டு வாங்கிய நபர்களை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுவது என்பது தவறு. அப்போ அவங்க செஞ்ச அந்த குற்றம் வந்து மலிவடைஞ்சு போயிடும், டைல்யூட் ஆயிரும். இவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேரும் எந்திரிக்காமல் இருந்தது எனக்கு நிஜமாவே அதை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க தான் கரெக்டாக இருக்காங்க, சொன்ன சொல்லுக்கு உண்மையாக இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம எவ்வளோ தப்பாக பேசியிருக்கோம், அவங்க எவ்வளோ தப்பான செயல்கள் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ விமர்சனங்கள் அவங்க மேலே வச்சுருக்கோம். இன்றைக்கி அவங்க பேரை சொன்னோடனே நம்ம எந்திரிச்சு நிற்கக்கூடாது, அது அசிங்கம் அப்படின்னு என்ன உட்காந்தாங்க பாருங்கள். அவர்கள் வந்து அவங்க தான் கேமர்ஸ், அவங்க தான் பிளேயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு டாப் 2ல் இந்த 2 பெண்களும் போகலாம். மற்றவங்களாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற போல் தன்னை மாற்றிக்கக்கூடிய ஆட்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.